சார் வேற லெவல் எனர்ஜி சார். தேங்க்யூ. இன்னைக்கு நான் எதுவும் கெட்ட வார்த்தை பேசலை. ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க, அதனால் ஒரே ஒரு கொம்பு தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு 1 year ஐ வாண்ட் டு டேக் அ சபாட்டிக்கல் லீவ் ஆன் த ஸ்டேஜ் ஃப்ரம் த ஸ்டேஜ் ஆர் வாட் சார். பட் ஆனால் 3 பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு. ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகரம் சாரோட. He never behaved as a producer. He behaved as my father actually. He loved my film. He loved every process of my filmmaking. அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து ஒரு பிரேக் ஈவன் தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் சொல்லுவார், என்னுடைய கம்பெனியில் எடுத்த பெஸ்ட்டு படம்னு சொல்லுவார். ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு. அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி, வாட் எவர் ஹீ டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபிலிம். அந்த மிடாஸ் டச்சிலேருந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சில்ட்ரன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த 2 குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு தி ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு 8 hours உட்காந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு the support they gave for the encouragement to the அஸ்வத்தோ இல்லை எல்லாருக்குமே ஃபென்டாப்ளஸ். அந்த 2 குழந்தைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள். அப்பா உங்கள்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காரு. நிச்சயமாக நீங்கள் நல்ல படங்கள் எடுப்பீங்க. என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள்.